கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 177 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து யாத்திராகமத்தில் மோசையோட வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு வரோம். மோசே ஆண்டவர் எப்படி நடத்தினார், அவர் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார், எப்படினாலாம் நடக்குது, இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கே ஒரு பிடிப்பு வந்துடும் பாருங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். ஆண்டவர் நடத்துகிற அதிசயம் அற்புதம் எப்படியும் நம்மளை நடத்துவார், நம்ம வாழ்க்கை மாறுன்ற ஒரு நிச்சயம் கிடைக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. போன எபிசோட்ல ஆண்டவர் மோசே கிட்ட பேசுறாரு, சொல்றாரு என்னெல்லாம் சொல்லணும்னு சொல்லி. நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன், நீ போ, நான் பேசுவேன்னு சொல்றாரு. இதுக்கு நான் தகுதியானவன் இல்லை, வேற யாராவது நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பாருங்க எப்படி ஒரு தாழ்மையா மோசே ஆண்டவரே அவரை சூஸ் பண்ணி எல்லாம் இவ்வளோ பேசுறாரு. தெரிந்து கொண்டு அவரை வாழ்க்கையை இப்படி நடத்தி கொண்டு அவர் தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரணும், அவர் மூலமாக தான் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரே பிரியப்படுறாரு. ஆனால் இவர் பாருங்க 13ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமாக இருக்க, வேற யாரையாவது அனுப்பு, நான் தகுதி இல்லை அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் கோபம் வந்துடுது பாருங்க 14. அப்போது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராய், லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் அல்லவா, அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், நீ பேச வேண்டியது அவன் பேசுவான், அவன் தெளிவாக பேசுகிறவன் தானே, அவன் பேசுவான், நீ கவலைப்படாத, போ, இந்த கோல் எடுத்துன்னு போன்னு சொல்றார். 17ஆம் வசனம், இந்த கோலையும் உன் கையில பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். தான் கோல் எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டார். இதனால் நீ அடையாளம் செய்வ, எகிப்தியரை மீட்டு கொண்டு வர்றதுக்கு எல்லாமே உனக்கு தகுதி இருக்கு, எல்லா வகையிலையும் நான் உன்னை அனுப்புறேன், உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதாவது ஆண்டவர் பாருங்க, ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டா, அதாவது அவங்க வேண்டாம் ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா கூட, இல்லை நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன்,
பாருங்க, இதுதான் வந்து வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த தாழ்மையும் எளிமையும் இப்படி வந்து இருக்கவங்கள, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவங்கள அவர் எப்படி சூஸ் பண்ணுறாரு பாருங்க. இதுதான் பாருங்க, ஆண்டவரோட அன்பு, பேரன்பு, அதாவது வல்லமையாக பயன்படுத்துவார். எங்கேயோ ஒரு காலை கொண்டு வந்து ராஜாவாக்கிடுவார். சாதாரண ஆள் தாவீது ராஜா ஆயிட்டார். ஆண்டவருக்கு எதிராக பேசின சவுல் பவுலா மாறிட்டார். எத்தனை அதிகாரம் பவுல் நிருபங்களில் பேசியிருக்காரு. இப்படி பாருங்க, ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் சரி, ஆதாம் காலத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம்னாலும், புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் வந்த பிறகும் அவரோட அன்பு, பேரன்பு. மோசே கிளம்பி போறாரு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளம் ஆரோனுக்கு தெரிவித்தான். ஆரோன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாரு. ஏன்னா ஆரோனை பேச சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால ஆரோன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் மோசே மாறனை போய் இஸ்ரவேல் புத்திரர் 30 எல்லாவரையும் கூடி வர செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லி சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். எல்லாம் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார், இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதெல்லாம் வந்து ஆரோன். ஏன்னா மோசே வந்து நான் ஸ்லோவாக பேசுவேன், எனக்கு திக்கும், இதெல்லாம் வந்து சரி வராதுன்னு சொல்றார். மோசே வந்து ஃப்ளூயண்டா பேச முடியாதுன்னு சொல்றதால ஆரோன் பேசுறாரு. ஆரோன் சொன்னதை கேட்டு அவர் செஞ்சதை பார்த்து 31 ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரே தரிசனமானாரு, ஆண்டவரே இதெல்லாம் சொன்னாரு, ஆண்டவரே உங்க துன்பத்தை கேட்டாரு. அதாவது நம்ம பாருங்க, விண்ணப்பம் பண்ணும்போது நம்ம எங்க யாருக்கு விண்ணப்பம் பண்றோம், ஆண்டவர்கிட்ட கரெக்டாக விண்ணப்பம் பண்ணுறோமா பாருங்க. அவங்க கூப்பிடுற சத்தம் ஆண்டவருக்கு கேட்டு அவர் வந்து அவங்க படுற வேதனையை கண்டு மோசே கிட்ட சொல்லி, நீ போ, நான் பேசுகிறேன், நீ பேச வேண்டியதா, ஆரோன் மூலமாக பேசுகிறேன், நீ போய் பேசு, நீ போய் ராஜாவை பாரு, சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தான் பாருங்க, ஆண்டவர் வந்து எதையும் செய்ய முடியும். அவரால் இல்லாததை இருக்கிறதா பண்ண முடியும், இருக்கிறத தடையா இருக்கிறத இல்லாம ஆக்க முடியும். உங்களுக்கு தடையா எது இருக்கோ அந்த தடை இல்லாம ஆக்கிடுவார், பிரச்சனை இல்லாம ஆக்கிடுவார், கஷ்டம் இல்லாம ஆக்கிடுவார், தோல்வி இல்லாம ஆக்கிடுவார். சந்தோஷம் இல்லாம இருக்கா, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். சமாதானம் இல்லாம இருக்கா, சமாதானம் இருக்கும். ஆசீர்வாதம் இல்லையா, ஆசீர்வாதம் இருக்கும். வெற்றி, செழிப்பு, உங்க வாழ்க்கை முழுவதும் வளமா இருக்கணுமா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அதான் சொல்றாரு பாருங்க. இல்லாததை இருக்கிறதா மாத்திடுவார் ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அவரை தேடுங்க, அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க, அவரை துதிச்சு அவரை செவிக்கு உங்க விண்ணப்பம் போதா பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு இதுல பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து ஸ்ட்ரென்த், ஒரு பலன் கிடைக்கும் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில வந்து நிச்சயம் கிடைக்கும், நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் நிச்சயமா நடத்துவார்ன்ற ஒரு உறுதி கிடைக்கும். ஆண்டவரை துதிப்போம், விசுவாசிப்போம். அவர் தர எல்லா விதமான வளங்களையும் பெற்று, அவர் தர எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று ஆண்டு அனுபவிப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் எங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.